வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி ஒரு வாழைக்காய் வச்சு கொஞ்சம் சுக்க மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் வேக வச்சு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு கல்லுப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு பொடி திரிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 பட்டை வத்தல், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் ட்ரையாக நல்லா வறுத்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி நிறைய தேங்காவையும் போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கிட்டேன். அது வதக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை அரைச்சிட்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தேங்காவை போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நான் கொஞ்சம் கடுகு உளுந்து மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் சோம்பு போட்டாலும் போடுங்க. அதிலேயே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இதில் சோம்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 15-20 இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு கைப்பிடி நிறைய பெரிய வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கியிருந்தேன். இந்த நேரம் உங்களுக்கு தக்காளி தேவைப்பட்டாலும் போட்டுக்கோங்க. நான் தக்காளி போடலை. கரம் மசாலு கொஞ்சம் உரப்பு இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் போடலை. ஏன்னா மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளுக்கு வரமிளகாய் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு தேவைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மிளகாத்தூள், கரம் மசால் தூள் எது போடனாலும் போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மசால் சேராமல் நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி வறுத்தெடுத்த பொடியிலே நம்மளுக்கு மிளகு எல்லாமே இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த காரம் போதும். கூட நான் அந்த பொடி திரிச்சதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதையும் நல்லா வதக்கிட்டு நான் அந்த பொடி திரிச்சதையும் சேர்த்து நான் லேசாக எண்ணெயில் போட்டுட்டு அந்த வாழைக்காய் போட்டு ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி மட்டும் தெளிச்சிருந்தேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்மளுக்கு அந்த இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு கை தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், டிஃபன் ரெசிபிக்கு கொடுத்து விட்றது. உங்களுக்கு கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நான் இறக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம பொடி வறுத்துட்டு நம்ம அந்த இதை ஆற வச்சு திரிக்கிறதுக்கும் அப்படி சுக்கா மாதிரி தான் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டலை, நல்லா வந்துருந்துச்சு.